இந்த ஜூலை மாசம் மேஷத்துக்கு அமோகமா இருக்கு, சூப்பரா இருக்கு, தொட்டதெல்லாம் துலங்குது. ஜஸ்ட் இந்த ராகு கேதுவோட எஃபெக்ட்ல 6ஆம் இடம் 12ஆம் இடம் இவங்களோட எஃபெக்ட்ல ஒருவேளை நீங்க சிக்கி ரன்னிங் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா, காதலை கொடுக்க வேண்டிய அதே செவ்வாய் பகவான் பொசசிவ்னஸ் கொடுப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் மேல, ஒய்ஃப் மேல, ஹஸ்பண்ட் மேல, பாய் ஃப்ரெண்ட் மேல பொசசிவ்னஸ் வரும். ஏன்னா அதான் செவ்வாய், அவன் சொத்துக்கு அதிபதி. பொசசிவ்னஸ் ட்ரை பண்ணுவான். ஃப்ளைட்டுக்கு வந்து 2 பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் இவர் ஓட்டும்போது இவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட்டு, நாம ஓட்டிக்கலாம். அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது. நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் விடுறேன், தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம். அதுதான் நவகிரகங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம், ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள். நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க? ஓகே, அஸ்ட்ராலஜியில நம்பர்ல வந்து 2 டைப் இருக்கு. என்னன்னா, ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும், கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும். இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம், அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம், அவங்கள பிரீத்தி பண்ணலாம். ஸோ தட் நவகிரகங்கள் கூட அப்படி ஒத்துழைச்சோம்னா வாழ்க்கை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம். இப்படி ஒரு ஐடியாலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நம்ம அடையணும், நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை. இது வந்து ஃபியூச்சர்னே ஒன்று கிடையாது. இப்போ நம்ம செய்கிற செயல்ல இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நினைச்சது எப்படி அடையணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நாம செய்யற செயல்ல இருக்கு, நம்மளோட எண்ணங்கள்ல இருக்கு, நம்மளோட எனர்ஜில இருக்கு, நம்மளோட வைப்ரேஷன்ல இருக்கு. நாம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா, நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா, அப்புறம் இதுக்கு வந்து ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு, நம்ம எண்ணங்கள்ல இருக்கு. இந்த நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து 2 பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் இவர் ஓட்டும்போது இவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட்டு, நாம ஓட்டிக்கலாம். அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது. நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் விடுறேன், தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம். அதுதான் நவகிரகங்கள். ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா பேசாம ஆட்டோ பைலட் அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். லைஃப்பை நீ என்ன பண்ணாலும் லைஃப் நல்லா தான் இருக்கும், அது மேலே தான் போகும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சா, செல்லம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்றது என்னன்னா, வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, விச் இஸ் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம். இது ஃபுல் டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது. ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும், நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும், உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எங்கெங்களை இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம். பட் அது பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது வேற ப்ராசஸ். இங்கே நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும்தான் பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும். நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றது ராசியில தெரிஞ்சிடும். நம்ம மூட் எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு அமையும். ஸோ அதற்கு தான். ஸோ இது ஒரு ஜென்ரலான ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா, ஓகே இதெல்லாம் நடக்க போகுது, என் மூடு இப்படிலாம் இருக்க போகுதா, அப்போ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே
அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதற்காக தான். தவிர இன்னும் வரும் நாட்கள்ல ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பெயர்ச்சி பலன்களும் உங்க ராசிக்கு ரொம்ப நுட்பமா பிளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாவும் கூட, எப்படி எண்ணங்களை வச்சு இந்த கிரகம் இப்படி 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 இருந்ததுன்னா நீங்க எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரும் பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னடா இந்த இந்த பலன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரஃப்பான ஐடியா. இந்த ரஃப்பான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க நீங்க அதை மேனேஜ் பண்ணணும். நீங்க அதை மெதுவா இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு வரும். அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு 2-3 மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வரும். ஸோ மறக்காம ஸோ வாங்க நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Give me your support. I will try to give you more knowledge, more information about this astrology. எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். So that we both can grow. ஓகே, வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு கிரகங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. அது எங்க இருந்தா எனக்கு என்ன, லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா டே அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும் சொல்றதுக்கு. ஸோ உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்றதை நீங்க சும்மா அப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டீங்கன்னா மெதுவாக இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு அப்படியே உள்ள கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இந்த ஜாதகத்துல இருக்கிற சில பல வார்த்தைகள், இந்த வீடுன்னு சொல்றது, வீட்டுக்கு அதிபதின்னு சொல்றது, லைக் நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, அதெல்லாம் மெதுவாக அப்படியே கொஞ்சம் உள்ள போக போக அப்படி மெதுவாக இந்த லாங்குவேஜை கற்றுக்குவீங்க. ஸோ தட் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டக்குன்னு போயிட்டு மேஷ ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மேஷ ராசிக்கு 1ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறார், சூரியனும் சுக்கிரனும் 3வது வீட்டில் இருக்கிறார்கள். இந்த மாசத்தோடைய நடுவுல 4வது வீட்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ 4வது வீட்டுல புதன் இருக்காரு, 6வது வீட்டுல கேது, 11வது வீட்டுல சனி, 12வது வீட்டுல ராகு. இதுதான் மேஷ ராசியோடைய பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லாம் இந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க. இவங்களுடைய வெளிப்பாடு, இன்ஃப்ளூயன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், இவர்களுடைய பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு டைம் நல்லா இருக்கு. பிஸ்னஸ், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், எதை எடுத்தாலுமே எவ்ரிதிங் இஸ் பிரைட். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஸ்னஸ் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி தேடி வரும். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, அது உங்களுக்கு தேடி தேடி வரும். ஏன்னா பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் அப்படி இருக்கு. நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நீங்கள் எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் ஹிட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதில் லாபம் நல்லா வரும். ஏன்னா சனி அருமையான பொசிஷனில் உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கான். ரிலேஷன்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. செவ்வாயும் குருவும் ஒன்றா இருக்காங்க. இந்த மாதம் நடுவில் வந்து செவ்வாய் போய் குரு கூட சேர்ந்துருவார். ஸோ குரு மங்கள யோகம் உங்களுக்கு வந்துடுது. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா ரொமான்ஸ்லாம் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப் நடுவில் ரொமான்ஸ் நல்லா இருக்கும். 2 பேருடைய லவ்வும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். புதுசாக இப்போ சிங்கிள்ஸ் இனிமேல் தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணலாமா, இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல, எதுவும் ஃபெயிலியரில் முடிஞ்சிடாதே, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஆல் டைம்ஸ் ஆர் நல்லா இருக்கு. உங்களுக்கு பொதுவாக உங்களோட எல்லா பிளான்ஸும் நல்ல பொசிஷனில் இருக்கு. நெகட்டிவாக சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு, இந்த 2 பேர் மட்டும் மறைவு ஸ்தானத்தில் இந்த 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால நல்லது கெட்டது 2மே இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. கெட்டது என்னன்னா உங்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அதாவது உங்களால் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு 2 பிஸ்னஸ் இருக்கு, இது 2மே எனக்கு சூப்பராக இருக்கு, இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதோ அதில் ஒன்று வந்து கொஞ்சம் டஃப்பாவோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவோ நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டி வரும். அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா எப்படியாவது இந்த ராகும் கேதுவும் உங்களை அதை நோக்கி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த காம்ப்ளிகேட்டடான பிஸ்னஸ் இருக்குல்ல, அதில் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க.
அதோட அவங்களோட கன்ஃபியூஷனுக்கு நீங்க ஆள் ஆனீங்கன்னா. பட் நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய பிரைட்னஸ், குருவோட பிரைட்னஸ், செவ்வாயோட பிரைட்னஸ், சனியோட பிரைட்னஸ், அப்புறம் சூரியன், சுக்கிரன், புதனோட பிரைட்னஸ், இந்த பிரைட்னஸ் எல்லாம் உங்களை காப்பாற்றும். நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா, அவசரப்படாம பொறுமையா அவங்க பிசினஸ பொறுமையா யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவோட எஃபெக்ட் வேலை பார்க்காது. ஸோ எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும், நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாதிரி தான், எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா லவ் பண்ணலாம், நல்ல ஊர் சுத்தலாம், நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம், லவ்வை இன்னும் டீப்பா கொண்டு போகலாம், லைஃப் அழகா பிளான் பண்ணலாம், ஃபேமிலியை டெவலப் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் ஆசம். ஒரே ஒரு நெகட்டிவிட்டி, இந்த ராகுவும் கேதுவும் தான் 6, 12லையும் மறைஞ்சிருக்காங்க. இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற வெளி வாழ்க்கையை பார்த்து நமக்கு கம்பேர் பண்ணிக்கிறது, ஒரு வெளியில வந்து ரொம்ப டாம்பிகமா இருக்கிறத பார்த்து அதுக்கு ஈக்குவலா நம்மளை வச்சுக்கணும்னு ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது, ஆர் ஜெலசி ஃபீலிங். நம்மளை விட ஒருத்தன் முன்னேறிட்டு போகும்போது, டே நீ எல்லாம் முன்னேறியடா, டே நான் வந்து இன்னும் இங்க, இந்த மாதிரி நம்மளை அந்த பொறாமை, ஜெலசி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்ததுன்னா ஆப்வியஸ்லி நம்ம நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போயிட்டோம்னா கெட்டுச்சு, அந்த ரொமான்ஸ் எல்லாம் புட்டுக்கும். இப்போ நல்ல காதலை வளர்க்கக்கூடிய செவ்வாய், நம்மளுக்கு காதலையும் ஒரு ரொமான்ஸையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாயும் குருவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இந்த ராகு கேதுவோட எஃபெக்ட்ல 6ஆம் இடம் 12ஆம் இடம் இவங்களுடைய எஃபெக்ட்ல ஒருவேளை நீங்க சிக்கி ரன்னிங் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா, காதலை கொடுக்க வேண்டிய அதே செவ்வாய் பகவான் பொசசிவ்னஸ் கொடுப்பான். கேர்ள் ஃப்ரெண்டு மேல, ஒய்ஃப் மேல, ஹஸ்பண்ட் மேல, பாய் ஃப்ரெண்ட் மேல பொசசிவ்னஸ் வரும். ஏன்னா அதான் செவ்வாய், அவன் சொத்துக்கு அதிபதி. பொசசிவ்னஸ் ட்ரை பண்ணுவான், நெகட்டிவிட்டி அது. பட் இதே நீங்க பாசிட்டிவிட்டியில இருந்தீங்கன்னா அதே செவ்வாய் பொசசிவ்னஸை கொண்டு வராம ரொமான்ஸை கொண்டு வருவான். ஒரே செவ்வாய் தான். பொசசிவ்னஸ் அவன் தான் கொடுக்க போறான், ரொமான்ஸ் அவன் தான் கொடுக்க போறான். ஆனா அவனை எப்படி, அவன்கிட்ட இருந்து ரொமான்ஸை வாங்குறீங்களா இல்லைன்னா வந்து பொசசிவ்னஸை வாங்குறீங்களா? ஸோ அது உங்க கையில இருக்கு. அது உங்களோட பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, நீங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதா இருக்கு. ஸோ மைண்டை நீங்க கண்ட்ரோல்டா வச்சிருந்தீங்கன்னா, எண்ணங்களை அலைபாய விடாம கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, இந்த ஜூலை மாசம் மேஷத்துக்கு அமோகமா இருக்கு, சூப்பரா இருக்கு, தொட்டதெல்லாம் துலங்குது. ஜஸ்ட் இந்த ராகு கேது அவங்க ஜஸ்ட் உங்க மைண்ட் அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொறாமப்பட வைப்பாங்க, இல்லை ஓவரா ஆசைப்பட வைப்பாங்க, இல்லை என்னடா வாழ்க்கை அப்படின்னு தேவையில்லாம பிலாசபி பேச வைப்பாங்க. அதுக்குள்ள சிக்கிடாம கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பிஸ்னஸ்க்கு, லவ் என்ஜாய் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்களுடைய கெரியர் சக்சஸ் லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு, நீங்க ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபோன் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது சொத்துக்கள், பொருட்கள், சொத்துக்கள், ஆர் எனக்கு உடமையாக்கிக்கணுன்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தாராளமா செயல்ல இறங்குங்க. அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள். ஏன்னா உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கு, செவ்வாய், எல்லா எல்லா பிளானட்ஸும் நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ என்ஜாய் மேஷ ராசிக்காரர்களே, என்ஜாய் தி ஜூலை மந்த். ஜூலை மந்த் இஸ் கோயிங் டு பி ஆசம். இதை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா 90% அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேனே, மேஷ ராசிக்கு எல்லா கிரகங்களும் சூப்பரான இடத்துல இருக்கு. ஹாவ் அ கிரேட் மந்த் அஹெட்.